தேனி என் ஜல்லாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து வாருங்களையா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். எழுதிய என் கவிதை தலைப்பை வழங்குகின்ற கவிதையிலே வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. என் கவிதை: கருநேரமாய் இருந்ததுக பல நேரமா ஆச்சுதுக, செறிவாக சரியாக விரைவாத்தான் ஓடுதுக, நிலையத்தில் நிற்குமுக அலையலையா கூட்டமாக ஏறுவாக இறங்குவாக, உட்கார இடமில்லாம நிற்கவும் தான் முடியாம நெரிசலாய் இடிப்பாக, நடந்துக்கடே விற்பாக நயமாத்தான் கொடுக்குறோம்னு ஆன வேலை சொல்லுவாக, ஓட்டமாக ஓடி வந்து ஏறித்தான் கதவோரம் நாட்டமாக நிற்பாக, சரியாத்தான் நிற்காம செல்பியாமே அதையும் எடுப்பாக, பல்ட்டியுமே அடிப்பாக, கைத்தாளம் போடுவாக, கச்சேரி நடத்துவாக, கலகலப்பாக சிரிப்பாக, இரும்பான தடத்தில் தான் இணைபெரியா ஜோடியாக உருளுதுக சக்கரமுக, என்னன்னுவே முடிக்காவ இன்னுமாவே விளங்கலவே, அட இது நம்ம ரயிலு தாவே, குபு குபுவேன புகையோடு கூவிக்கொண்டு வந்தது ரயிலே, தட தடவேன தாளத்தோடு ஆடிக்கொண்டு போகுது ரயிலே, சிந்தை பயந்து முதலில் தாமே ஏறத் தயங்கி ஏறின ரயிலே, வந்தனை செய்து வாயுர வாழ்த்தி பயனை உணர்ந்து வந்தனர் ரயிலே, காட்சிகள் போகும் வருமென கவித்துவம் கூறுது ரயிலே, மாட்சிமையாக பலவற்றை எடுத்து சொல்லுது ரயிலே, ரயில் சிநேகம் ரயிலோடு சொல்வது உண்டு ரயிலே, ஒயிலாய் உறவாய் நட்பாய் அமைவது உண்டு ரயிலே, விரைந்து செல்ல வேகங்கூட்டி போகுது இன்று ரயிலே, ரயிலா மயிலா என்பது போல பறக்குது நன்கு ரயிலே, அசதி இன்றி வசதியோடு அழகாய் அழைத்து சென்றிடுமாம், இசைவாய் தாளம் போட்டிடுமாம், ஏய்வாய் அசைந்து கொடுத்திடுமாம், இருப்பார் படுப்பார் நிற்பாராம் இயற்கை வழியை ரசிப்பாராம், இருப்பார் படுப்பார் நிற்பாராம் இயற்கை வெளியை ரசிப்பாராம், வருவார் போவார் நிரந்தரமாய் இருக்க அனுமதி இங்கில்லை, வருவார் போவார் நிரந்தரமாய் இருக்க அனுமதி இங்கில்லை, புகையில் இருந்து விடுபட்டு பொருந்த இணைத்து மின்சாரம் வகையாய் விரைந்து சென்றிடவும் வாகாய் அமைத்து வைத்தனராம், காணும் காட்சி கடந்திடுமாம் காட்சி மயக்கம் கொடுத்திடுமாம், காணும் காட்சி கடந்திடுமாம் காட்சி மயக்கம் கொடுத்திடுமாம், ஊனும் உலமும் மகிழ்ந்திடுமாம் உலமாய் சுகமே சுகித்திடுமாம், மலைக்க வைக்கும் மலைதனிலே மெல்ல மெல்ல ஏறிடுமாம், வளைந்து நெளிந்து ஒளி எழுப்பி விழிப்பாய் செல்லும் தனி அழகாய், சிலை போல் நிற்க வைத்திடுமாம் சிலிர்க்க வைக்கும் நீரருவி, கலையாய் வரைந்த ஓவியமாய் காண்பதெல்லாம் தோன்றிடுமாம், நிலையந்தோறும் நிற்பதுண்டு நிற்காது செல்லும் நீள் பயணம், நிலைதான் எதுவோ எவர் அறிவார் நிலைதான் எதுவோ எவர் அறிவார், நவிழ்வது போல செல்லும் பாதை பலவாய் இருந்தாலும் பாதை வகுத்தார் பயணிப்பார், பாதை பலவாய் இருந்தாலும் பாதை வகுத்தார் பயணிப்பார், பாதை வகுத்து பயணிக்கும் படைக்கும் தத்துவம் ரயிலு. நன்றி வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், அருமையாக தொடருந்து பற்றி அந்த கவிதையை தந்திருந்தார் தக்கோலத்திலிருந்து ஜலநாதன் ஐயா அவர்கள். ஒரு தொடருந்தின் உள்ளே நடக்கின்ற விடயங்களையும் வெளியே பார்க்கின்ற காட்சிகளையும் அது பாதை வழியே பயணிப்பதையும் அழகாக குறிப்பிட்டு அந்த கவிதையை தந்திருந்தார். ஆமாம், அருமையாக தொடருந்து நிகழ்வுகள் எல்லோர் வாழ்க்கையிலும் நாங்கள் பார்ப்போம். அழகான காட்சிகள், அழகான கதைகள் அதற்குள். அருமை. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் ஐயா. நன்றி, வணக்கம்.